அப்பாவோட எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட போனாதான் ஜாலியா இருக்கும். எங்க அந்த வீட்டுல யாரையுமே காணோம். மீனா வேற விளையாட போலான்னு சொன்னா. சரி பாப்போம் கொஞ்ச நேரம் யாராச்சும் வராங்களான்னு. அதுவும் சப்ரீன் பாப்பா நிக்கிறாளே. நீ சப்ரீன் பாப்பா என்ன ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? எப்ப ஸ்கூல்ல இருந்து வந்த? வா விளையாட போலாமா நம்ம எல்லாம் சேர்ந்து? சப்ரீன் பாப்பா மீனா உங்ககிட்ட சொன்னாரா ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க டாடி ஏதோ வாங்கி கொடுத்திருக்காராம்மா, அதனால அதெல்லாம் காட்டுறேன் நம்ம அதை வச்சு விளையாடலாம்னு சொன்னா. ஹாய் அஞ்சலி அக்கா, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்க்கா. ஈவினிங் வா சப்ரீன் பாப்பா, நீங்க நாளைக்கு நான்சி வீட்டுக்கு நான்சி இருக்காதான் பார்க்கலாம். நான்சி இருந்தாலும் அவளையும் கூப்பிட்டு நம்ம வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்காந்து விளையாடலாம். நான்சி 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 ஆளே காணோம். ஆண்டி நான்சி இருக்காளா? ஆண்டியோட சவுண்ட் வரல. ஆண்டி ஏய் இங்க பாருங்க, நான் மேல இருக்கேன். ஏய் மேல இருக்கியா? மேல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சும்மாதான் ஜாலியா மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்னாச்சு? உங்ககிட்ட இது சொல்லலையா, மீனா சொல்லலையா? ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஈவினிங் விளையாடலாம், அவங்க டாடி ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க கன் மாதிரி, ஏதாச்சும் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளே இங்க வந்துட்டோம். மீனா எங்க போனா? மீனாவே ஆள காணோம். என்ன மீனா குட்டி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நாளைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதெல்லாம் படிச்சிட்டியா இல்லையா? முதல்ல உன்னை கொண்டு போய் டியூஷன்ல சேர்த்து விடணும். என்னதான் பண்றேன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அம்மா அதெல்லாம் நான் படிச்சுட்டு சூப்பரா படிச்சு நாளைக்கு தான் டெஸ்ட்ல 100 out of 100 வாங்கிட்டு வருவேன். சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் மம்மி. நான் கொஞ்ச நேரம் போய் விளையாண்டு வரட்டுமா? டாடி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அது எல்லாருக்கும் கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் விட்டு வரும்போது சொன்னா உங்ககிட்ட தான். ப்ளீஸ் மம்மி கொஞ்ச நேரத்துக்கு விளையாண்டு வரேன் மம்மி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போ உள்ள மம்மி ப்ளீஸ் மம்மி. சரி சரி சீக்கிரமா விளையாண்டு வீட்டுக்கு வந்துடு, ஓகேவா? ஓகே மம்மி, ஜாலி ஜாலி. என்ன எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க? சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. எங்க மம்மி கிட்ட கேட்டா அவங்க பெர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க. கெஞ்சி கூத்தாடி நான் வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. சரி எங்க மணி ஆளே காணோம், வரேன்னு சொன்னானே, என்ன சொன்னான்? சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு வாங்கப்பா, விளையாண்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல, இல்லன்னா அவ்வளவுதான் எங்க அப்பா என்ன பெந்து நிமிச்சிடுவாரு. இந்த டார்கெட்டிங் கன் இருக்குல்ல, இதை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஆசையா இருந்துச்சு இதை வச்சு விளையாடணும்னு. அதான் எங்க டாடி எனக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்திருக்காரு. சரி இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம பாத்துடலாமா? முதல்ல இந்த கன் எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். இதுல இருக்க திங்ஸ், இந்த ஆரோஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் வெளியே. இருங்க ஒரே நிமிஷம், இந்த ஆரோஸ்ல எடுத்துக்கிறேன். நிறைய 3 ஆரோஸ் கொடுத்திருப்பாங்க போல, அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போய் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அதுல ஒட்டிக்கும் நம்ம வந்து இந்த கன்ல வச்சு அடிச்சோம்னா. இது என்ன கன்னோட கலர் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இந்த டார்கெட்டிங் இது கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஹியூமன் டார்கெட்டிங் மாதிரி, இந்த போலீஸ்காரங்களும் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி இது. இன்னொன்னு வந்து நார்மலா இந்த நம்ம பீச் சைட்ல போனோம்னா கன் வச்சு டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுவோம்ல, அது இது. 3 குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கலர் கலரா. அது எதுக்குன்னு தெரியல, அதை நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து அந்த கன்னை எடுத்துக்கலாம். அது வந்து எப்படின்னா, முன்னாடி ஏதோ மூடி மாதிரி இருக்கு, அதை கழட்ட முடியுமா? கழட்ட வர மாட்டேங்குது. சரி இதுல வந்து ஒவ்வொரு ஆரோஸும் இது பண்ணி பார்க்கலாம். இந்த டப்பா எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த குட்டி குட்டி கலர்ஃபுல்லான டப்பா இருக்குல்ல, ஒரு 6 டப்பா இருக்குது. வயலட் கலர், எல்லோ கலரு, அப்புறம் ரெட் கலர்னு. அது வந்து அப்புறமே பார்க்கலாம். இந்த ஆரோ ஒரு மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் வந்து உள்ள வந்து இது பண்ணிட்டோம். நல்லா வச்சு அழுத்தோம்னா உள்ள போய் நின்னுக்குது. அப்படியே அடிச்சோம்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ்ல வந்து வெளியே வந்து விழுகுது. ஃபர்ஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். கன் கலர்ல இருக்குல்ல, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கன் ரொம்ப பிரைட்டா இருக்கனால இந்த ஆரஞ்சு கலர் ஆரோ எடுத்துட்டு, அந்த கிரீன் கலர் முன்னாடி அந்த இது மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு இதுல வச்சு டார்கெட் பண்ணி அடிச்சு பார்க்கலாமா? சரி முதல்ல இந்த ரவுண்ட் டார்கெட் எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டா இருக்குல்ல, நான் ரவுண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் அடிச்சு பார்ப்பேன். அடிச்சு சூப்பரா ஒட்டிக்குதுப்பா அப்படியே. அது வந்து எடுக்க முடியல, அதை வந்து நல்லா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்ணாலும் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு டார்கெட் வச்சு அடிச்சு பார்க்கலாம். இன்னொன்னு வந்து நான் உள்ள இது பண்ணிக்கிறேன். இப்ப வந்து அந்த ஹியூமன் டார்கெட் மாதிரி இருக்குல்ல, அதுல வச்சுக்கலாம். அதுல வச்சு அடிச்சு பார்ப்போமா? என்ன இதுல அடிச்சா இதுல ஒட்டாம அதுல போய் விழுகுது. சரி ஓகே, இப்ப இன்னொன்னு அதே கலர் திரும்ப வச்சு அடிச்சு பார்க்கலாம். ஒட்டிச்சு.
இதை இழுத்த வரவே மாட்டேங்குது. அந்த ஆரோ மட்டும் கலந்து வந்துட மாட்டேங்குது. அந்த ரப்பரோட வர மாட்டேங்குது. அந்த ஆரோ அந்த ஃபுல்லா அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப வந்து அதை வச்சுட்டு வேற ஒரு இதை வச்சு எடுக்கலாமா? இப்ப அந்த குட்டி குட்டி மூடி வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியல. அந்த மூடியை வச்சு அடிச்சு பார்க்கலாம். அந்த மூடியை வந்து அலைன் பண்ணி வச்சுட்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். அதை எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். முதல்ல டார்கெட் எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த மூடி எடுத்துக்கலாம். மூடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 எல்லோ கலர் இருக்கு, 2 ரெட் கலர் இருக்கு, 2 வயலட் கலர் இருக்கு. அந்த ரெட் கலர் 2 இப்படி வச்சு பார்க்கலாம். நிக்குதான்னு தெரியல, ஏன்னா அடியிலயும் அது ஓப்பனா தான் இருக்கு, மேல மட்டும்தான் க்ளோஸ்டா இருக்குது. அந்த ரெட் கலர் விழுந்துருச்சு பாருங்க. இப்ப எடுத்து அதை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த இதை இருக்கிறது மட்டும் வச்சு பார்ப்போம். அது வந்து நிக்க மாட்டேங்குது, நான் அப்சைட் டவுனா வச்சிருக்கேன். சரி, ஓகே, இன்னொரு ஆரோ மார்க் வச்சு அடிச்சு பார்க்கலாம். உள்ள பறந்து போகுதானு. சூப்பரா போய் பறந்து போய் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் கீழே போய் ஸ்பிளிட் ஆகி விழுந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து இருங்க ஒரு நிமிஷம். கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து மேல வச்சுக்கிறேன் நான். இப்ப அந்த ரவுண்ட் டார்கெட்டும் 2 டார்கெட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அக்கா இருங்கக்கா, நான் வந்து விளையாடுறேன். ஒரே நிமிஷம். மீனா வெயிட் பண்ணு. வினிதா நீ ஒரு கலர் வச்சுக்கோ, அஞ்சலி நீ ஒரு கலர் வச்சுக்கோ, நான்சி ஒரு கலர் வச்சுக்கோ, நான் ஒரு கலர் வச்சுக்கிறேன். சும்மா விளையாடுறதுக்காக வச்சுக்கலாம். சரி, இப்ப நான் அடிச்சு பாக்குறேன் வினிதா. விழுகுது, ஆனா ஒட்டவே மாட்டேங்குது. சரி நான்சி நீ அடிச்சு பாரு. நான் வந்து போட்டது ஒட்டல, நீ அடிச்சுதான் ஒட்டுதான். நான் வந்து ரோஸ் கலர் போட்டு அடிச்சு பாக்கலாம், ஒட்டுதானே. இது அடிக்கிறேன். ஒட்டிச்சு ஜாலி, சூப்பரா இருக்கு. இது விளையாண்ட டைம் போறதே தெரியாது போல இருக்கு. சரி மணி, நீ ஒன்னு எடுத்து அடி பார்க்கலாம். என்னடா மாட்டவே தெரியாம மாட்டிட்டு இருக்க, கரெக்டா மாட்டி இது பண்ண. அடிக்கிறேன். ஐயோ ஒட்ட மாட்டேங்குது, ஏன்னா அது ஏற்கனவே அந்த நான்சி அடிச்சது ஒட்டி இருக்குல்ல, அதனால இது ஒட்ட மாட்டேங்குது. அக்கா எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போய் எங்க மம்மி கூட எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அதை போய் எடுத்துட்டு வரேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டானா. சூப்பரா இருந்துச்சுக்கா. என்ன சப்ரீம் பாப்பா இது? பார்க்கவே ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. என்ன ஃப்ளோரசன்ட் போட்டிருக்கு. 39 ரூபீஸா இது? ஃப்ளோரசன்ட்னா நைட் லைட் எரியுமே, அதுவா இது? ஆனா இது நான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன் எங்க மம்மி கிட்ட. பாரு, உங்க மம்மி உனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்ல கூட ஒட்டி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குது இது பாக்கிறதுக்கு. இது பின்னாடி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். லூமினஸ் ஸ்னோஃப்ளேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் சன்லைட் தான். அப்சர்வ் சன்லைட் அப்சர்வ் பண்ணும். டர்ன் ஆஃப் த லைட்ஸ், த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, ப்ளீஸ் லெட் ஸ்டார்ஸ் அப்சர்வ் சன்லைட் ஆர் எல்இடி லைட். எல்இடி லைட்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இல்ல சன்லைட்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். லைட்ல ஆஃப் பண்ணோம்னா இதோட சைடு வந்து பிரைட்னஸ் அப்படியே வெளியே காட்டுமா இந்த ப்ராடக்ட்ல இருந்து. சரி, இதை பிரிச்சு பார்க்கலாம். இத எப்படி இந்த ஸ்டார்ஸ் மின்னும் தெரியலையே. நீ ஏதோ லைட்ல கீழே வச்சியா? ஆமாக்கா வச்சிருக்காத, நீங்க வேணா பாருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மிக்கி மவுஸ் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல இருக்கு. அதான் ஃப்ளோரசன்ட் லைட்னா நைட்ல லைட் அப்சர்வ் பண்ணி நமக்கு ஒரு பிரைட்னஸான லைட் கொடுக்கும். இது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. அதோ இது என்ன, ஒரு ஸ்டார்ஸ் வந்து மேல ஒட்டுற டபுள் சைட் டேப்னு நினைக்கிறேன். இந்த டபுள் சைட் டேப் வச்சு அந்த ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பின்னாடி வச்சிட்டோம்னா முன்னாடி அந்த லைட்டோட இது வந்து நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டார்ஸ் அப்படியே பார்க்கலாமா? என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இந்த லைட் அடிச்சு பார்க்கலாம். இந்த லைட் வச்சு அப்சர்வ் ஆகுதான்னு முதல்ல பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி அடிச்சு பார்ப்போம், எப்படி லைட் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு. கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம், நல்லா லைட் வந்து அப்சர்வ் ஆகுதா இல்லையான்னு. ஏதோ ஆன மாதிரி தெரியல. சரி பார்ப்போம். இந்த லைட் எல்லாம் அப்சர்வ் பண்றது. எல்இடி லைட்னா நம்ம ஃபிளாஷ் லைட், இந்த குண்டு பல்ப் எல்லாம் இருக்குல்ல ஒயிட் கலர், அந்த குண்டு பல்ப் நினைக்கிறேன். சரி, லைட் ஆஃப் பண்ணி பாப்போம். அக்கா அங்க பாருங்க, சூப்பரா இருக்குது. சப்ரீம் பாப்பா இந்த பத்திய கலர் பத்தி எப்படி மாதிரி இருக்குன்னு. இந்த ஃப்ளோரசன்ட் லைட்ல ஆஃப் பண்ணமே செம்மையா எரியுது. ஐயோ, நைட்ல போட்டு விட்டோம்னா ஜாலியா இருக்கும். நம்ம வந்து ஸ்பேஸ்ல இருக்க மாதிரியே நமக்கு இருக்கும். நைட்ல வீட்ல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வாசல்ல படுத்துட்டு இருந்தோம்னா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. எப்படி இருக்கு பாரு, லைட் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ள நல்லா பிரைட்டா இருக்குது இந்த ஸ்டார்ஸ் எல்லாம்.
கொஞ்சம் அப்படியே கையில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுப்பா. சஃபின் பாப்பா கையெல்லாம் பத்தியா எப்படி மின்னுதுன்னு? நம்ம கையே தெரியல, ஆனா ஸ்டார்ஸ்ல எவ்வளவு பிரைட்டா தெரியுது இந்த லைட்டுக்குள்ள. ஏய் சூப்பரா இருக்குதுப்பா இந்த லைட்ஸ் எல்லாம். நானும் எங்க மம்மிட்ட சொல்லி இதே மாதிரி ஒண்ணு வாங்கிக்க போறேன். வாங்கி வீட்டுல மேல அந்த ஓட்டுல ஒட்டி வச்சுக்கலாம்னு இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணா நம்ம நைட்டு பயமா இருக்கும்ல, அப்ப இதை வச்சு பாத்துக்கலாம் நம்ம.